இது எப்படி நம்ம எரிபொருளாக மாற்றி நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றத நான் இப்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது எளிமையாக வடிவமைக்கப்பட்டது, குறைந்த செலவு தான். இதில் வந்து மெயின் பொருள், அதாவது அதில் மெயினான ஒரு பொருள் என்னென்னா, ஒரு முதன்மை பொருள் எதுன்னு கேட்டால் ஹைட்ரஜன் பெம் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அதாவது புரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலக்கூறு அணுக்களை தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக நேர்மின் வாயு வழியாக ஆக்சிஜனும் எதிர்மின் வாயு வழியாக மின் வழியாக அது வழியாக ஹைட்ரஜனும் கொடுக்கும். அதை வந்து இன்னொரு தண்ணியில் இன்னொரு பாத்திர தண்ணியில் அதை விட்டு அதுக்குள்ளே அந்த காற்றை நிரப்பி அதுலேருந்து வர காற்றை நம்ம எரிபொருளாக மாற்றலாம் அப்படின்றத இப்போது பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுலையுமே தண்ணி தான் ஊற்றிருக்கேன். சாதாரண குடிக்கிற தண்ணி தான். இந்த தண்ணீரில் வந்து இது இந்த காற்றுலேருந்து இந்த அணுக்களை பிரித்து, நீர்லேருந்து அந்த காற்றை பிரித்து நம்ம அந்த காற்றை எரிபொருளாக மாற்றி நம்ம வீட்டிற்கு பயன்பாட்டிற்கு கேஸ் அடுப்புக்கு மெயினாக இதை பயன்படுத்தலாம். இதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. ஏன்னா நம்ம மிஷினை ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கேஸ் வரும். அது இல்லாமல் இது அன்லிமிட்டெட். இந்த தண்ணி பாருங்கள், இந்த தண்ணி மிஞ்சி போனால் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி தான் இருக்கும். இதையே நான் பயன்படுத்தப்பட்ட முறை வந்து ஒரு 1.5 மாதம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தண்ணி கொஞ்சம் மாற்றி பண்ணேன். வேணும்னா நம்ம குடிக்கிற தண்ணி தான், இல்லை தண்ணி எளிமையாக கிடைக்கக்கூடியது. இது வந்து நம்ம அடிக்கடி வேணுமாலும் மாற்றிக்கலாம். இதை எரிபொருளுக்கு, அதாவது வீட்டு அடுப்புக்கு மட்டும் பயன்படுத்தாமல் நம்ம இது கரண்ட் வர வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். எப்படின்னா கேஸ் ஜென்ரேட்டர் இதெல்லாம் இருக்கும். எரிபொருள் தானே அதுக்கு தேவை. நம்ம பெட்ரோல் ஊற்றி இல்லை மண்ணெண்ணெய் ஊற்றி பண்ணுறதுக்கு பதிலாக இதுலேருந்து வர கேஸை நீங்கள் அது கொடுத்தாலே போதும். அது வாழ்நாள் முழுக்க ஓடும். இது பலவிதமான நாடுகளில் உண்டு. நியூசிலாந்துலேருந்து சைனா, அப்புறம் அமெரிக்கா, UK, ஜெர்மனி, இந்த மாதிரி நாடுகளில் உண்டு. நம்ம நாடுகளில் இதை இப்போ கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது டெல்லியில் இது கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெங்களூரில் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஊரில் இப்போ இஸ்ரோலேருந்து பெரிய நிலையிலேருந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது எரிபொருளுக்காக மட்டும் பயன்படுத்தலை. நான் இந்த பொருளை வச்சு உடலில் இருக்க தீர்க்க முடியாத பல நோய்களை தீர வச்சிருக்கு. இன்னொன்று, நமக்கு தேவையான பிராணன்லேருந்து எல்லாமே இது கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு 5 வயசு குழந்தைக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்கும், ஒரு ஸ்டெமினா இருக்கும். நீங்கள் நல்லா ஓடி ஆடி விளையாட முடியும், எல்லாமே இருக்கும். இப்போ உங்களால் ஒரு 10 படிக்கட்டு ஏறினா மூச்சு வாங்குது அப்படின்னா, நீங்கள் இதை ஒரு 2 நாள் தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூச்சு வாங்குறது சுத்தமாக இருக்காது, நல்லா ஓடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். இந்த எரிபொருள் சாதனத்தை யாருக்கு எது வேணாலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். எப்பொழுதும் பயன்படுத்திக்கலாம், எங்கே வேணாலும் பயன்படுத்திக்கலாம், வாழ்நாள் முழுக்க பயன்படுத்திக்கலாம். எந்த விதமான இதுவும் கிடையாது, பயமும் கிடையாது. யாரையும் சார்ந்து நிற்க வேண்டியதில்லை. தன்னுடைய இயல்பில் நிற்கலாம். அது இல்லாமல் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை. இதுலேருந்து நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி இந்த நோயெல்லாம் மாற்றுறது, இது மட்டும் இல்லாமல் சுவாசத்தை வந்து நம்ம ஒரு மூலிகையை வந்து எப்படி சுவாசமாக மாற்றி எடுக்கிறது, அதை சாப்பிட்டு நம்ம உள்ளே போய் அது வந்து செரித்து உடம்புக்கு கொண்டு போகிறது, செல்லுகளுக்கு கொண்டு போகிறது. இதை விட எளிமையானது சுவாசம் வந்து உடம்புக்கு எல்லா இடத்துலையும் போகும். அது எப்படி போகுது, எப்படி வந்து என்ன செய்யுது அப்படின்றது அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இல்லை நான் வேறு எதுவும் பண்ணலை. இப்போ நீங்கள் அதை எப்படி நான் அதில் அந்த தீயில காமிச்சதும் அதில் இது வருதுன்னு பாருங்கள். நான் பண்ணது ரொம்ப எளிமையாக சின்னதாக பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமான செலவும் கிடையாது. வாழ்நாள் முழுக்க இதை நம்ம பயன்படுத்தலாம். இதை பற்றி பாருங்கள். வெளிநாட்களில் இதை பற்றி சம்மந்தமான ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு சீக்கிரம் வெளியில் வரும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.